இங்க எங்களுக்கு சொல்லப்படுறதுன்னா அர்ஜுன ராமநாதன் வாரர் குழப்பறார் கத்துறாருன்றது உண்மைக்கு பிரதேச சபை நகர சபை அரச ஊழியர்கள் வைத்தியசாலையில வேலை செய்யறவர் உண்மைக்கு பார்த்து பயப்படுற ஒரே ஆள் அர்ஜுனா ராமநாதன். நிதியை ஒதுக்கீடு செய்யறதுக்கு நீங்களே அமைச்சர் கேட்கறீங்க. என்ன செய்ய முடியாது அந்த காசை அதுல ஒரு பிரச்சனை ஒன்று விடாது. நீங்க அதை தர வேண்டாம், நீங்க வரைக்கும் கொண்டு போகும் உங்களை விருப்பமோ தாங்க இல்லைன்னா போகும். உங்களை சம்பந்தம் சந்த சம்பந்தமா காய்கள் தானே பேத்தனமா காயக்கூடாது. பிரதேச சபையா கல்லறை எல்லாம் காசு கொடுக்கலாது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்லறைக்கு அலோகேட் பண்ணாம இருக்கா பணிப்பாளரை கூட்டிக் கொண்டு கல்லர் நாடு கிட்ட பிரதேசத்தை திரும்பவும் சனங்கல்லால் அடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மறுபடியும் ஒருக்கா அர்ஜுனா ராமநாதன் பற்றி தான் பேச இருக்கிறேன். தயவு செய்து அவரை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் முழுமையாக இந்த பதிவை பார்த்துட்டு நான் சொல்கிற விடயங்களை எடுத்துக்கொண்டு விட்டு உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு தோன்றுன்றது போல நீங்கள் நாகரிகமாக பதிவிடுங்கள். மூன்றாவது இந்த அரச அதிகாரிகள், ஒரு கிராம சேவகர் தொடங்கி மாவட்ட சபை பிரதேச சபை இந்த மாதிரி கூட்டங்களில் இந்த மக்களை சரியாக மரியாதையாக நடத்துறையில். ரெண்டாவது இந்த தாங்கள் படித்தாக்கள் என்ற ஒரு மனநிலையில் இந்த கோட்டுகள் டையில் கட்டினாலே சில அந்த குணம் வந்துருமோ தெரியல. அதே நேரம் படித்து நல்ல பண்பாக இருக்கிற சனமும் இருக்குது. இவன் மக்களுக்கு இந்த சட்டம் சார்ந்த விடயங்களை சொல்லிக் கொடுக்குறதில்ல, இந்த மக்களுக்கு தெரியான்னு சொல்லி ஏனோ தானோன்னு நடத்துகிற குணம். இப்போ நான் சொன்ன இந்த 3 சம்பவங்களுக்கும் அர்ஜுன ராமநாதனுக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னால், இந்த அடிமட்டத்தில் பேசப்படுறது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்க இல்லையோ, இந்த 3 தரப்பில் உள்ள ஆக்களும் அர்ஜுன ராமநாதனை கண்டு கடுமையாக பயப்படுவேணும். ஒன்று, இந்தால் வந்தால் கத்தும், இந்தால் வந்தால் ஏதாவது புதுசாக ஒரு பிரச்சனையை பண்ணும், இந்தால் எங்களுக்கு ஆபத்தை கொண்டுரும், இந்தால் வீடியோ எடுத்து போடும், இப்படி ஒரு பய நிலை ஒன்று இருக்குது. இப்படி ஒரு மனநிலை அர்ஜுன ராமநாதனால் கட்டமைக்கப்பட்டு வாரதால சில நன்மைகள் மக்களுக்கு கிடைக்குது. இது களத்தில் இருக்கிற ஒரு உண்மையான விடயம். இன்னொரு பக்கம் அதே களத்தில் அர்ஜுன ராமநாதன்லாம் ஒரு மனுஷனோ நீ இப்படி இருக்கிற இப்படி கதைக்கிற அப்படி செய்கிறான்னு சொல்லி அங்கேயே கல்வி ஊத்துற ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது. அங்கே உள்ள இந்த நடைமுறை வாழ்க்கை களநிலையில உள்ள இன்னொரு பிரச்சனை, இப்போ அர்ஜுனா ராமநாதன் சார்ந்த ஒரு விடயம் வெளியில் வருது. அவர் ஒரு அவதூறாக கதைச்சு போட்டார், அநாகரிகமாக கதைச்சு போட்டார், மரியாதை இல்லாமல் கதைச்சு போட்டார், மஹிந்தவையோ நமல் ராஜபக்சேயோ பாராட்டி பேசிட்டார். இப்படி ஒரு நில வரைக்கும் இப்போ வெளிநாட்டில் உள்ள அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் கண்டபடி கழுவி ஊற்றுவினோம் அர்ஜுனா ராமநாதனை. அப்போ அர்ஜுனா ராமநாதன் அல்லது அவரை கடுமையாக ஆதரிக்கிறவ அங்கே இருந்தோண்டு என்ன சொல்லிவினோண்டா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போன நீங்கள் உங்களுக்கு என்னடா எங்கட இதில் அலுவல், நீங்கள் எங்களை பற்றி கதைக்கக்கூடாது, வெளிநாட்டில் நீங்கள் சொகுசாக இருந்தோம் நீங்கள் கதைக்கிறீங்களோன்னு சொல்லி இப்படி ஒரு மனநிலையை உருவாக்கப்பட்டு விடுறதால இந்த வெளிநாட்டு தமிழர்கள் உள்நாட்டு தமிழர்கள் என்று எங்களுக்குள்ளேயும் சில பிளவுகளும் சண்டைகளும் வருது. ஆனால் அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னு சொன்னால், நான் இப்போ சொன்னேன் ஆரம்பத்தில் இந்த 3 விதமான வெளிநாட்டு தமிழர்கள் என்று. இந்த முதல் நிலையில் உள்ளவை, அதாவது வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் வெளிநாட்டில் வேலை ஏதாவது காரணத்துக்காண்டி வாழ்ந்தாலும் தாய்மண் நினைச்சு தாய்மண்ணோட சேர்ந்து அடிக்கடி சென்று அந்த தாய்மண் வாழ்க்கையோட அங்கே உள்ள அரசியல் களத்தோட வளர்றவ குறைநிற சொன்னால் இப்போ நான் கூட அதை ஏற்பேன். நான் குறை நிறைய கதைப்பேன். நான் அந்த மண்ணில் இல்லாட்டிலும், அதாவது நிரந்தரமாக இல்லாட்டிலும் ஒரு வருடத்துக்கு 2 தரம் அங்கேயும் குடியுரிமை பெற்று அங்கேயும் எனக்கான கடமைகளை செய்து கொண்டு இருக்கிறதைக்கே அங்கத்தை அரசியலை நான் கவனிக்கிறேன். அங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் கவனிக்கிறேன். ஒரு சராசரி நாளாந்த வாழ்க்கையிலையும் என்ன அந்த மண்ணோட இந்த தாய்மண்ணோட இணைச்சு கொள்றதால எனக்கு அதை சத்தமாக கதைக்க கூடியமாக இருக்குது. ஏன்னா எனக்கு களம் விளங்குறபடியா அநேகமான சந்தர்ப்பங்கள் அங்கேருந்து கிழிப்பாங்களா அவங்க வெளிநாட்டுக்கு போய்விட்டு, நீங்கள் இப்போ என்னத்துக்கடா அவங்களுக்கு ஊர்க்கதை, இதோ உங்களோட பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் ஒரு தரப்பு நியாயம் இருக்கும். என்னென்னு சொன்னால், நீங்கள் தாய்நாட்டுக்கு போக மாட்டீர்கள், 10 வருஷத்துக்கு ஒருக்கா 20 வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது 15 வருஷத்துக்கு ஒருக்கா 6 வருஷத்துக்கு ஒருக்கா போட்டு அங்கே ஒரு களத்தில் என்னதான் நடக்குன்னு தெரியாமல் இங்கே இருந்து கத்திக்கொண்டு இருந்தால் அந்த மாதிரி பேச்சுக்களை நாங்களும் வாங்க வேண்டி வரும். நான் ஏன் இதை இப்படி சொல்றேன்டா, நீங்கள் இங்கே வெளிநாடுகளில் நானும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அடிக்கடி சென்று வருவது உண்டு. அங்கே சொல்லினோம், என்னடா வாழ்க்கை இது, ஊரில் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம், இங்கே வேற ஒரு வீட்டில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்யணும் என்றாலே இவ்வளோ அலைச்சல்,
ஊரெண்டா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை கட்டி போட்டு போடலாம்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த அப்படி ஒரு எண்ணங்கள் தான் அழிச்சு போடுங்க. அங்கே இப்போ வந்து இந்த வெளிநாடுகளில் கூட இலகுவாக அனுமதி எடுத்து ஒரு வேலையை செய்து போடலாம். அங்கே போய் பாருங்கோ, உங்களுக்கு மாநகர சபையண்டா என்ன, நகர சபையண்டா என்ன, ஃபீல்ட் மாஸ்டர்ன்றது வந்து போகிறவரண்டா என்ன, இப்படி 1008 கெடுபிடி. அந்த கண்ணை மூடிக்கொண்டு உங்களுக்கு பிடிச்சதை செய்துவிட்டு போகிற காலங்கள் முடிஞ்சுது. இப்போ ஒரு ரோட்டு கரையோட, அதாவது நெடுஞ்சாலை கரையோட உள்ள ஒரு வீட்டு வாசலில் நீங்கள் ஒரு கம்பி கதவை போடணுமென்றாலும் அனுமதி எடுத்து அவங்க வந்து பார்த்து உங்களுக்கு அனுமதி தந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் செய்யலாம். அப்போ களம் தெரியாமல் நாங்கள் இங்கே இந்த சத்தம் போட்டுக்கொள்ளணும் என்றால் அவங்க சொல்கிற நியாயத்தன்மையை நாங்கள் ஏற்றே தான் ஆகும். மற்றது அர்ஜுனா ராமநாதன் மீது வைக்கப்படுற ஒரு கடும் விமர்சனம் வந்து அவர் கதைக்கிற வார்த்தைகள், அவர் சொல்கிற விடயங்கள். இப்போ எனக்கே சில நேரம் விளங்குற இல்லைன்னா, இப்போ அவர்கிட்ட யூடியூப் சேனலில் போய் பார்த்தா கூட சில தேவையற்ற வார்த்தைகளே அவர் கதைக்கிறார். ஒருவேளை அவர்கிட்ட அடி மனசுக்கு யாரும் போய் நம்ப வச்சுட்டாங்களோ, டாக்டர் நீங்கள் இப்படி கதைக்கிறது தான் ட்ரெண்டாக போகுது, நீங்கள் இப்படி கதைச்சா தான் இளம்படிகள் பார்ப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் நம்ப வைக்கப்பட்டாரோ அல்லது அப்படித்தான் அவர் உணர்றாரோ எனக்கு அது தெரியல. ஏன்னா நிறைய விடயங்களை அவர் தவிர்க்கலாம், ஆனால் அவரும் அதை தவிர்த்து கொள்கிற மாதிரி இல்லை. அதே நேரம் அவருக்கு ஆதரவு அளிக்கிறவை ஒன்றை சொல்லுவினோம், சில பேரோட சில விதமாக தான் தம்பி கதைக்கணும், முள்ளால் தான் எடுக்கணும், குப்பையை வச்சு தான் தம்பி கொளுத்தணும், உங்களுக்கு பழைய அரசியல்வாதிகளை பற்றி தெரியாதோ, எங்களுக்கு எதிராக போட்ட நாடகங்கள் இவ்வளவு காலமாக மறைச்சு தங்களோட குடும்பங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி போட்டு இவங்க வாழ்கிற வாழ்க்கை தெரியாதோ, இவங்களை அப்போ என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து முட்டு கொடுத்து அல்லது ஆதரவாக பேசணும். இந்த முள்ளால் எடுக்கிறது, குப்பையை வச்சு கொளுத்துறது, இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லா இடமும் பொருந்தாது. அப்புறம் பழைய வீட்டை கொளுத்தணும்னு சொன்னால் இன்னொரு வீட்டை கொண்டே கொளுத்துறது, ஒரு வீடு பத்தி எரியுதுன்னு சொன்னால் நெருப்பை வச்சு அணைக்கிறது. அப்போ உவமையில இப்படியும் கதைக்கலாம். அர்ஜுனா ராமநாதனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு வாக்களித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார், அதாவது இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர், நிறைய விடயங்களை மாற்றி கொள்ளலாம். இப்போ நான் கூட இப்போ என்னென்றால் இப்போ அங்கே இங்கே எங்கே போனாலும் சண்டை பிடிக்கிற 2 பேருமே தமிழர்களாக தான் இருக்கிறோம். அதுதான் சரியான வேதனைக்குரியது. இவன் அவனை தகாத வார்த்தைகளை கிழிக்கிறான், அவனை கிழிக்கிறான். மற்றது இன்னொன்று, அர்ஜுனா ராமநாதனை பற்றி கதைக்க வலிக்கிட்டதுக்கு பிறகு இந்த பழைய வெள்ள வேட்டி அரசியல்வாதிகள் தப்பிச்சிடணும். ஏனென்று சொன்னால் இப்போ வெளிநாட்டுக்காரன் கிழிக்கிறது முழுக்க அர்ஜுனா ராமநாதன் தான் இருக்கு, அல்லது ஏதாவது பிரச்சனை என்றாலும் அவர் சார்ந்தான் வருது. இதால் இந்த வெள்ள வேட்டிக்கு பழைய கள்ளர்கள் தப்பிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்கள பற்றி நாங்கள் அதிகம் யாருமே பேசுகிறோம். அப்போ அதையும் நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கணும். அரசியல்வாதிகள் என்று வரைக்க இந்த வெள்ள வேட்டி காட்டினவை, அந்த காலம் தொட்டி இருந்தவை, எல்லாருக்குள்ளேயும் வேற்றுமை வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, தமிழ் இனம் மொழி என்று வரைக்க சேர்ந்து நில்லும் கூட இதொன்று புலம்பெயர்ந்த தேசங்கள்லேயும் தாயக தேசத்திலேயும் இருந்து சொல்கிற ஒரு கோரிக்கை உண்டு, எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து நில்லும் உண்டு. ஆனால் இவங்க ஒரு காலம் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு இடத்தை எல்லாரும் சேர்ந்து நிற்கிறோம், ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும். அது இங்கே உள்ளவைக்கும் தெரியும், அங்கே உள்ளவைக்கும் தெரியும். அர்ஜுனா ராமநாதன் இவர் ஒரு பக்கம் நிற்பார், இவருக்கு எதிராக அவ்வளவு பேரும் அங்கால சேர்ந்து நிற்பினோம், இது ஒரு பக்கம். மற்றது அங்கே போராட்டங்கள் நடக்கும், அர்ஜுனா ராமநாதன் கலந்து கொள்கிற போராட்டத்தில் மிச்ச எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அநேகமாக கலந்து கொள்ள மாட்டோம். மற்ற அரசியல்வாதிகள் தலைமையில் நடக்கிற போராட்டங்களில் அர்ஜுனா ராமநாதன் கலந்து கொள்ள மாட்டார். இது அவைக்குள்ள உள்ள பிரச்சனைகள். இன்னொன்று, உண்மைக்கு நான் அங்கே நின்று கவனித்த விஷயத்தை சொல்கிறேன். இப்போ ஒரு போராட்டம் நடக்குது அல்லது ஒரு சந்திப்பு நடக்குது, ஒரு கூட்டம் நடக்குது, இங்கே எங்களுக்கு சொல்லப்படுறதுன்னா அர்ஜுனா ராமநாதன் வாரார், குழப்பறார், கத்துறாருதான்றார். ஏன்னா நானே கடுமையான நிறைய விமர்சன வீடியோவில் போட்டிருக்கேன் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக முன்னுக்கெல்லாம். இப்போ சிக்கல் என்னண்டா அநாகரிகமாக கதைக்கிறது, அப்படியான்றது, தேவையற்ற விடயங்களை கொண்டாடுறது, தேவையற்ற சிரிப்புகளை உள்ள கொண்டாடு, இப்படி கடும் விமர்சனங்கள் அர்ஜுனா ராமநாதன்ல எனக்கே இருக்குது. ஆனால் அதில் இன்னொரு விஷயத்தை கூர்ந்து பார்த்தா இந்த வார பயத்திலேயே அங்கே நிறைய வேலைகள் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது என்றால் இப்போ அந்த குறிச்சு கொள்ளுது எல்லாத்தையும் பிறகு வந்து இதை அண்டைக்கு சொன்னீங்களே ஏன் இன்னும் செய்யலை, இதை செய்த நீங்கள், அதை செய்த நீங்களோ ஏன் செய்யலைன்னு சொல்லி சத்தம் போட இவங்க இப்போ பயப்படுறாங்க. உண்மைக்கு பிரதேச சபை, நகர சபை, அரச ஊழியர்கள், வைத்தியசாலையில் வேலை செய்கிற உண்மைக்கு பார்த்து பயப்படுற ஒரே ஆள் அர்ஜுனா ராமநாதன். ஆனால் அதை அவர் எப்படி பாவிக்கிறார், அந்த தண்ட சுயநலத்துக்கு பாவிக்கிறாரா, அதை தண்ட அரசியல் தேவைக்கு பாவிக்கிறாரா, எப்படி எந்தெந்த நேரம் எவ்வாறு மாறி கதைக்கிறார், அங்கதான் அவருக்கு எதிரான பிரச்சனையும் கிடக்கு. இன்னொன்றையும் சொல்லணும், நான் அர்ஜுனா ராமநாதனுக்கு சொம்பு தூக்குறதுக்கோ அல்லாட்டி இந்த வெள்ள வட்டி அரசியல்வாதிகளுக்கு சொம்பு தூக்குறதுக்கோ அல்லாட்டி சீமானுக்கு ஆதரவாக கதைக்கிறதுக்கோ அல்லது புலம்பெயர்ந்த தேசத்துல நானும் வாழ்றபடியா எங்களை உயர்த்தி அவங்கள தாயத்தில் வாழ்றவங்களை தாழ்த்துறதுக்கோ அதுக்கு நான் வரையில்லை. ஆனால் நான் கவனித்த விஷயங்களை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்ச அவரோடு இருந்த கூட்டத்தில் அர்ஜுனா ராமநாதன் கலந்து கொண்டதுக்கு பிறகு வர கடும் கோபம் விமர்சனங்கள் எல்லாம் அவற்றை தரப்புலேருந்து சொல்கிறது என்ன, நாங்கள் இப்போ இனி வந்து உறவாடித்தான் கெடுக்கணும்,
அது இதுன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்களை சொல்லினோம். நான் அதுக்கான எனது கண்டனத்தை இதுக்கு முன்னுக்குள்ள வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த யூடியூப்ல ஒரு தளத்தை துறந்து உங்களுக்கு ஒரு சேனலை துறந்து ஒரு குறுகிய வீடியோவில் நிறைய பேர் பார்த்து நீங்கள் பிரபலியமாக வேலைக்கு வளரணும்னு சொன்னால் ஒன்று செய்யுங்க. அர்ஜுனா ராமநாதனை பேசினாலும் சரி புகழ்ந்தாலும் சரி பார்ப்பாங்க. சரி, இது ஒன்று. அது எவ்வளோ பேர் பார்ப்பினோம்ன்றது ரெண்டாவது. அதை விட முக்கியமாக இப்போ அர்ஜுனா ராமநாதன் வசனங்கள் எடுக்கு. நான் எனக்கு தேவையான தலைப்புகளை எடுக்கிறது ஒன்று அர்ஜுனா ராமநாதனை திட்டுறவங்கள்ட்ட இருந்து, மற்றது வாழ்த்தி சொம்பு பிடிக்கிறார்கள் என்று சொல்லப்படுறார்கள் அவைகிட்ட. மற்றது அர்ஜுனா ராமநாதனே உங்களுக்கு தலைப்பு தருவார். என்னடா சாப்பிட்றீங்களோ, வாயால் தான் சாப்பிட்றீங்களோ, வேறு என்ன தானே சாப்பிட்றீங்களோ, பேக் கிடக்கிற இடத்த உங்களுக்கு என்ன கிடக்கு, அது இருக்கிற இடத்த இது இருக்கும்னு சொல்லி கதைச்சு அவரே உங்களுக்கு தலைப்பை தந்துடுவார். அதை விட இன்னொரு முக்கியம் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த தலைப்புகளை எடுத்து எழுதி ஒரு படைப்பாக நீங்கள் உருவாக்குறீங்களா இல்லை ஒரு வீடியோவாக உருவாக்குறீங்களா. இன்னொன்று, இப்போ அர்ஜுன ராமநாதன் ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பார். அவர்கிட்ட இயற்கையான சிரிப்பு, அதில் ஒரு சிக்கலும் இல்லை. இந்த அவர் போடுற வீடியோவில் ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பார் அவர்கிட்ட யூடியூப் சேனத்திலேயே. உங்களால் முடிஞ்ச அதை எழுத்து உருவத்தில் கொண்டு திடீர்னு வையுங்கோவன். நீங்கள் ஒரு ஜெமினாயை வச்சோ அல்லது ChatGPT வச்சோ அல்லது இந்த AI சிஸ்டத்தை வச்சோ எப்படியாவது அவர் சிரிக்கிறதை எப்படி எழுதலாம், எழுதி அதை போட்டுட்டு வையுங்கோவன். இப்போ சிரிப்பே அவரை மாதிரியே சிரித்தார், அது சரி என்று வராது. அதை எழுதி ஒரு கவிதையாக பாடிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி கொட்டும் உங்களுக்கு பார்வையாளர்கள் என்றாலும் சரி, அதை சப்ஸ்கிரைபர்ஸ் என்றாலும் சரி. இதை ஏன் சொன்னான்னு சொன்னால் அவர்கிட்ட சிரிப்பை கேலி பண்ணணும், அவரை கேலி பண்ணணும்ன்றது இல்லை. இப்படி விஷயங்களை கவனிச்சு தான் ஒரு பக்கம் பாராட்டுறான், ஒரு பக்கம் திட்டுறான். களத்தில் நடக்கிறதை அப்படியே சொல்லணுன்றதுக்காண்டி உங்களுக்கு இதை பதிவிட்டிருக்கிறேன். அர்ஜுனாவை ஆதரிக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் இப்போ யாழ்ப்பாணம் அல்லது வடமாகாணம், வடக்கு கிழக்கு, குறிப்பாக யாழ்ப்பாணம் அது சார்ந்த வளர்ச்சிகளோ அரசியலோ திட்டங்களோ எதை கதைச்சாலும் அர்ஜுனா ராமநாதனோட பேரை தவிர்க்க இல்லாமல் இருக்குது. என்னென்னு சொன்னால் களமும் புலமும் அங்கே உள்ள இயல்பும் வேறு மாதிரி கிடக்கு. அர்ஜுனா ராமநாதன்லேயே நிறைய கட்டும் பிழைகள் இருக்கின்றது. அவர் அதை திருத்திக் கொள்ளணும் என்ற விருப்பம். ஏனெண்டா எனக்கோ உங்களுக்கோ பிடிக்குதோ பிடிக்க இல்லையோ மீதமுள்ள காலமும் அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார். அப்போ அவரால் மண்ணுக்கும் மக்களுக்கும் நிறைய நல்லது நடக்கணும். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாலேயும் மண்ணுக்கும் அவரை தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் நல்லது நடக்கணும். அப்போ இந்த ஒரு சிந்தனை கோட்பாடின் கீழே தான் இந்த பதிவை செய்கிறேன். நான் கண்டது பார்த்த விஷயங்களை குறிப்பிட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்த்து கருத்துக்களில் உங்களோட விமர்சனங்களை தெரிவிக்கலாம். தயவு செய்து நாகரிகமான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் விமர்சனங்களையும் கேள்வி பதில்களையும் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.